ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் பெரிய சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்த்து நல்லா கிரேவியாக வரும். சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இது நல்லா மசாலா படுற வரை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஈஸியான ரெசிபி அண்ட் மஷ்ரூம் கிரேவி ரெடி. சப்பாத்தி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.